Welcome to Chennai Press News Channel. Rela Hospital celebrated World Prematurity Day 2025 by organizing a special gathering of more than 50 preterm babies and their families who have undergone treatment and have caught up to their peers developmentally, including children who were born as early as 25 weeks and weighed as little as 600 grams at birth. Actor Ravi Mohan took part in the event as the chief guest. The function was presided over by Professor Mohammad Rela, Chairman, Rela Hospital, and attended by Dr. Naresh Shanmugam, Dr. Velmurugan Kannappan, Dr. M.P. Venkatesh, along with the expert team from the hospital's neonatal intensive care unit. The event aimed to raise awareness that, with the right neonatal intensive care expertise, even the tiniest and most vulnerable newborns can survive and grow into healthy normal children. நான் டாக்டர் முகமது ரேலாங்க, the chairman of Rela Hospital. இன்னைக்கு what we are celebrating is World Prematurity Day. இது 2 நாளைக்கு முன்னாடி November 17th happens to be the World Prematurity Day. இது எதுக்காக கொண்டாடுறதுன்னா அவேர்னஸ். இந்த மாதிரி குழந்தைங்க ப்ரெமச்சூரா பிறந்தாங்கன்னாலும் கைவிடக்கூடாது, ஸ்பெஷலிஸ்ட் யூனிட்ல ட்ரீட் பண்ணி இந்த குழந்தைங்களையும் நார்மலா கொண்டு வரணுங்கிற அவேர்னஸ்க்காக கொண்டு வந்த நாள் இது. இன்னைக்கு நீங்க நிறைய குழந்தைங்க பாத்தீங்க, இவங்க எல்லாமே ப்ரெமச்சூரா பிறந்தவங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் 1 கிலோக்கு கம்மியா இருப்பாங்க. The lowest baby that we may be 600 grams. 600 கிராம்னா பாத்துங்க எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கும்னு. 600 கிராம்ஸ் குழந்தை கூட நார்மலா இன்குபேட்டர்ல வச்சு குழந்தைய வளர்த்து வீட்டுக்கு போகும்போது ஓரளவுக்கு ஃபீடிங்கு நார்மலா இருக்கிற குழந்தைய அனுப்பிடுவோம். நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கும், இந்த குழந்தைங்கலாம் நார்மலா டெவலப் ஆவாங்களா, பிரெயின் டெவலப்மெண்ட் நார்மலா இருக்குமா, மற்ற பிரச்சனை நார்மலா இருக்குமாங்கிற ஒரு கவலை இருக்கும் ஃபேமிலியில. அந்த மாதிரி கவலை வேண்டாம். இந்த குழந்தைங்களும் மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலா டெவலப் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு உலகத்துக்கு தெரியறதுக்காக கொண்டு வந்த நாள் இது. இதை நம்ம லோக்கலா இங்க செலிப்ரேட் பண்றதுக்காக தான் உங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஃபார் த பப்ளிக். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரெமச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் இதை ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்க மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. Be it any awareness, you are all there with us, for us. And இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேற ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி, இந்த என்சிஐயுன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் முதல் ரீசன் நான் இங்க வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னன்னா, டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸ் அவர் தொட்டு இருக்காரு. அவர் உயிர் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்அப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னாரு இவர் ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்பவுமே அவரை அப்படிதான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அந்த ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாரு. அண்ட் ஐ விஷ் மெனி 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 மோர் லைஃப்ஸ் ஃபார் ஹிம், மெனி மோர் இயர்ஸ் இன் திஸ் லைஃப் ஃபார் ஹிம் ஆல்சோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாவா இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேர்ல பார்த்துருக்கேன். அவர்
6 months old பேபியோ 3 months old பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைம்ல இங்க இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்றதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங் and I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very very glad that they invited me here and thank you all. சினிமா வந்து பவர்ஃபுல் மீடியா சார். என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து அவேர்னஸ் இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாபிக்கா வந்தா கூட இதை தப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியா இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கத்துக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்றதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமால ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன். ஆக்சுவலா மெட்டர்னல் காசஸ் தான் இதனால நிறையா. ஸோ அம்மா கிட்ட இருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. இது குழந்தைகிட்ட ஸ்டார்ட் ஆகல, அம்மா கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அம்மாவுக்கு வந்து போதிய மருத்துவ வசதிகள் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ டியூரிங் த பிரெக்னன்சி பீரியட் வந்து அவங்களுக்கு பிபி, சுகர் இல்ல வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவங்க ப்ராப்பரா அணுகி பீரியாடிக் செக்அப்னு சொல்லுவாங்க, அதை வந்து மகப்பேறு டாக்டர்ஸ் மருத்துவர்கள் கொடுப்பாங்க. அது மூலியமா அவங்க அதை எடுத்துட்டு ப்ராப்பரா அந்த ஃபேஸ் அவங்க கடந்து வந்தாங்கன்னா திங்ஸ் வில் பி வெரி நார்மல். சப்போஸ் இதுல வந்து பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இல்ல சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரும்போது இந்த பேபி சில சமயம் ப்ரீமெச்சூரா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த பேபியை வந்து உள்ள இருந்து பறக்கிறதுக்கு தான் எல்லாருமே விருப்பப்படுவோம். பட் அதையும் மீறி ஒரு மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன் அப்படி இல்லாட்டி ஒரு குழந்தைங்களோட அந்த குழந்தை வெளில வரதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இந்த குழந்தை வெளில வரும்போது அந்த சப்போர்ட்டை நம்ம வெளியில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து 100% சக்சஸ் ரேட்டா இருக்கு ட்ரீட்மென்ட். என்ன ரீசன்? ஹாஸ்பிடல் ரீசன், டெக்னாலஜி ரீசன் சார்? ரெண்டுமே சார், ரெண்டுமே இருக்கு. எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளுக்கு அது மாதிரி இருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து இன்ஃபேக்ட் ப்ரீமெச்சூரிட்டியோட அந்த பர்சன்டேஜே வந்து இட் ஹஸ் நாட் வர்சன், இட் ஹஸ் நாட் இன்க்ரீஸ் ஆர் வர்சன், இட்ஸ் பிகமிங் ஸ்டாட்டிக். எஸ்பெஷலி இந்த இயர் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். என்னோட பேபி வந்து 6th மந்தே born ஆனாங்க. நான் ஆக்சுவலா இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கல, நான் வெளியில தான் பார்த்துட்டு இருந்தேன். டியூ டு யூட்ரஸ் ரப்சர்னால நான் வந்து இங்க வந்தேன். எனக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து பேபியை கண்டிப்பா காப்பாத்தி கொடுத்துருவாங்க, ஸோ நீங்க இங்க போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்தேன். எனக்கு திவ்யாசரன் மேம் தான் வந்து பார்த்தாங்க. அவங்களால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரப்சரை வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம் எல்லாமே சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 days இங்க இருந்தேன். ஆனாலும் என்னோட லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகல. அட்லாஸ்ட் பேபிக்கும் வந்து சஃபர் ஆகுறாங்க, நானும் சஃபர் ஆயிடுவேன்னு சொன்னதுனால இமீடியட்டா C-section பண்ணாங்க. பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி. எனக்கு டெலிவரி நாளைக்கு மார்னிங்னா முந்தின நாள் நைட்டே வந்துட்டு NICUல இருந்து ஒரு டாக்டர் வந்து என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அது சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. பேபி பிறந்தோடனே நான் அப்படியே NICU கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இங்க இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் டே பேபியை பார்க்க போகும்போது என் பேபி 1 kg தான் இருந்தாங்க. ஜஸ்ட் இந்த சைஸ் தான் இருந்தாங்க. ஒரு ஆரஞ்சு சைஸ்ல ஒரு தலை, குட்டி குட்டி கை கால் இருந்துச்சு. இவ்வளோதான் சைஸ் லிட்ரலி. அவங்க இன்னைக்கு அவங்க வந்து 3 kg என் கையில இருக்காங்க. இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு வேல் சார் அண்ட் டீம். வந்து சர்ஜரி வரைக்கும்லாம் பேசினாங்க. சதீஷ் சார் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க சர்ஜரி எல்லாமே. பட் வேல் சார் சொன்னாங்க நம்ம இந்த எதுவாக இருந்தாலும் பெட்ல வச்சே பாக்குற மாதிரி பார்க்கலாம், என்ன நம்மளால முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி வரைக்கும் என் பையன் போகல, எதுவுமே போகாம சாரோட ட்ரீட்மெண்ட்லயே இஸ் வெல் ஃபைன் நவ்.